அழகா இருக்கடி. ஏ ஆத்தி எவ்வளவு கண்ணு. அம்மாடியோ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. உன்ட சில விஷயம் கேட்கவா? நல்லா கேளுடி, என்ன வேணாலும் கேளு, நான் சொல்லுவேன். நல்லா கேட்கவா? ஒளிவு மறைவு இல்லாம சொல்லுவேன்டி. அப்படியா? அதனால தாண்டி உன்ட கேக்குறேன். கேளுடி. உன்னோட மேனி இவ்வளவு பளபளப்பா இருக்கே, என்ன சோப்பு தாண்டி போடுற? பிய திங்கிறேன்டி. சீ, வைட்டமின் பி சத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி தெளிவா சொல்லுடி. ஏபிசி காலையில எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல கேரட்டு பீட்ரூட் ஆப்பிள் மூணையும் போட்டு அடிச்சு குடிச்சிருவேன். அப்படியா? ஆமாண்டி. சரி, உன்னோட கூந்தல் இவ்வளவு நீளமா இருக்கே, அது காரணம் தெரியுமா? உங்களை மாதிரி ஷாம்புலாம் போட மாட்டேனா. அப்புறம் அதெல்லாம் கெமிக்கல், உடம்பு கெடுதல். காலையில எந்திரிச்சோடனே ஆவாரம்பூ செம்பருத்தி பூ இதெல்லாம் அரைச்சி தலையில தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருவேன். உண்மையிலேயே அதெல்லாம் ஊற வச்சு குளிப்பேன். மதியானம் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நேராக குளத்துக்கு போய் கரம்பை மண்ணு தெரியுமா? இப்போல்லாம் உங்களுக்கு சில பேர் தெரியாது, நான் வயசான அம்மாவுக்குலாம் தெரியும். இந்த கரம்பை மண்ணை தலையில் தேய்ச்சோம்னா பொடுகெல்லாம் வராதான். தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்து நல்லா குளத்தில் அழைச்சி குளிச்சுட்டு வருவேன். ஏய் போய் சொல்லாத, மதுரை பெரிய மண்டபத்தில் வாங்கினதானே மோரக்கிட்ட பூஜை. அடுத்து என்ன பண்ணுவேன் தெரியுமா? நேராக சாயங்காலம் 6 மணிக்கு சீயக்கா போட்டு குளிப்பேன். ராத்திரி பலே பலே பலே. ராத்திரி ஏண்டி காலையில என்ன போட்டு குளிப்பீங்க? செம்பருத்தி பூ. பூ செம்பருத்தி பூ. மதியானத்துக்கு கரம்பை மண்ணு, ராத்திரிக்கு சீயக்கா. சாயங்காலம் 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு. ஓ இதுல வேற சாயந்தரம் 6 மணி வேற. ராத்திரி நைட்டு 8 மணிக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன பண்ணுவேன்? கலட்டி ஆணியில ஓட்டுருவேன். ஏண்டி ஒட்டு மச்சர வேற என்ன ஒண்ணு சொல்ற? அப்ப இது இயற்கை இல்ல செயற்கையா? அம்புட்டும் செயற்கையா? அங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அம்மா வர்றாங்க. கூப்பிடுமா? அம்மா அம்மா. ஆஹா சங்கு ஊதியாச்சு. தஞ்சாவூர் வணக்கம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கீரேம்மா. வருஷத்துக்கு இன்னைக்கு தாண்டி உன்னை பாக்குறேன். ஆமாங்கம்மா. ரொம்ப அழகா இருக்கேடி. நான் சொன்னல எல்லாரும் நம்பினீங்களா அழகா இருப்பானே? பொண்ணு மாதிரியே இருக்காளா? அழகா இருக்கா தானே? பாருடி உனக்கு எவ்வளவு ரசிகர்னு. நல்லா இருக்கியா? அநியாய அழகா. அநியாய அழகா இருக்கியா? அச்சோ. ஏய் டோமர் மண்டை இங்க வாடி. இங்க வாடி. ஏய் ஏய் சீ இங்க வா. உள்ள உள்பாவோட தானே கட்டணும். ஏண்டி பொண்ணு மாதிரி அடக்க உடக்கமா புடவை கட்டியிருக்க. ஏண்டி உள்ள டவுசரை போட்டிருக்கிய? வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இருந்தோம்னா வாழ முடியாதுமா. நான் சிக்கனமா வாழ பழகிட்டேன். சிக்கனமாவா? எப்படின்னு கொஞ்சம் சொல்லி தந்தீங்கன்னா நாங்களும் சிக்கனமா இருப்போம். கவனமா கேளு சொல்லு. உள்பாடை வாங்க போனோம்னா 8 பாட்டு 9 பாட்டு 300 ரூபா 400 ரூபா. ஏண்டி
8 பாட்டு 9 பாட்டு கேஸ்டா வைக்கிறாங்க. இல்லம்மா உள்பாவடை. ஓ பாட்டு பாட்டு. நான் 400 ரூபா 300 ஏன் காசு போட்டு வாங்கின உள்ள கட்டுறது? பேசாம நம்ம ஊர் சந்தையில ஜோடி 50 ரூபான்னு 2 டவுசர் வாங்க மாட்டேங்குது. செலவு எடுக்கமா. அதை விட சிக்கனமாவும் இருக்குது. மெடிக்கல்ல 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னால கொளுத்தி புடியும் கொளுத்தி. அதை விட சிக்கனமா இருக்குது. ஏய் பெட்டி இந்த மைசெட் காட்ட மஞ்சள் டேப்பு ஊதா டேப் வாங்கி வச்சுக்க வேண்டியது. அடியே அப்பா சொன்னாங்க கண்ணுங்கிறதமா காட்டுக்கு போய் காவலை. அடியே நீ ரொம்ப அழகா இருக்கேடி. நீ செல்லம் இவளை விட அழகா இருக்கேடி. நீ வெக்கப்படுறியா? பொங்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அம்மா பொங்கலாமா? அவ வெக்க போறதுனால அவளுக்கு பொங்க வைக்கலாமா? வைக்கிறதா வைக்கிறீங்க? இல்ல அவளை பொங்க வச்சிருங்க. நல்லா சர்க்கார் பொங்கலா வைங்க. ஏய் சர்க்கார் பொங்கல் அப்புறம் தனியார் பொங்கல். அண்ணா வணக்கம். குறிஞ்சியிலே பூ மலர்ந்து இன்னைக்கு உறிஞ்சியிலேன்னு கேட்குறாரு. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தந்தான தனா. ஏய் குலுக்கு வாளையா? எரும மாடு டேய் எவ்வளவு அழகா அடக்க உடக்கமா மாட்டுக்கு இப்படியா இருக்கு? ஏய் சீ அடக்க உடக்கமா இருந்து இல்ல. ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துற? பெண்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்கடி. என்ன குலுங்குதடி? ஏய் குலுங்குதடின்னு அதையா சொன்னேன் நானு. அசிங்கப்படுத்துறாடி நம்மள. இந்தாமா இப்படியெல்லாம் பேசாதீங்க தோழி. உங்களுக்கு வேலை குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே தந்தான தனா தன 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 தந்தான தனா. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குரவரந்து வண்டிரண்டு பறக்குதடி முன்னாலே தந்தான மயில் இருக்குது கோயில் இருக்குது வள்ளிமலை வடக்கிலே அங்க வேலி இருக்குது வெள்ளி இருக்குது வண்டியடி முகத்திலே முத்துமாலை பவளமாலை என்னதடி கடலிலே மூன்று கால முகத்து சொல்லும் பிறவி மனத்திலே. முத்துமாலை பவளமாலை என்னதடி கடலிலே மூன்று கால முகத்து சொல்லும் பிறவி குறிஞ்சியிலே புகழந்து தன்னாலே குருவிழுந்து வண்டிரண்டு பறக்குதடி கண்ணாலே என்னங்க ஏன் இங்க வாடியே. ஏண்டி பொண்ணு மாதிரி அடக்க உடக்கமா தானே இருந்த. ஏண்டி இப்படி நல்லா அழகா இருக்கேடி. மாடர்ன் ட்ரெஸ். ஆமா பிகரா இருக்க. என்னடி வெக்கப்படுறியா? ஏய் 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 இங்க வா. எடுவட்ட முண்டை என்ன தின்னா என்ன சாப்பிட்ட? ஏய் ஏய் என்னடி சாப்பிட்ட? என்னடி சாப்பிட்ட? அம்மா என்னடி? என்னமோ தெரியலம்மா. பிராந்தியா வருது. ஏய் ஏய் பிராந்தியா? பிராந்தி இல்ல வாந்தி. பிராந்தி சாப்பிட்டா வாந்தி வரும்.
வாந்தியா வருதுமா. ஆ சாம்பத்திங்கன் போல இருக்கு. ஏய் என்ன சொல்ற? நீ யார்கிட்ட கொடுத்துட்டு தெரியல போங்கிட்டு. வேற என்ன சாப்பிடணும் போல இருக்கு? சாம்பத்திங்கன் போல இருக்கு. ஏய் புளித்திங்கன் போல இருக்கு. ஏய் புளிப்பு உனக்குமா சீ புளிப்பு சாப்பிடணும் போல இருக்கு. சரி என்னமோ தெரியலம்மா. வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இவா கை கொடு. ஏய் அப்படி இல்லடி. ஐயோ ஐயோ எனக்கு எல்லாம் ஏய் வாடி உனக்கு வா உனக்கு ஒண்ணு ஆகல. ஏற்கனவே அதுதான் நடந்திருக்கு. இப்போ மறுபடியும் அதே தெரியல. பள்ளி மாதிரி ஒட்டிக்கிச்சு. இந்த கையில நாடி ஒரு நாடிக்கு பதிலா 10 நாடிக்கு மேல துடிக்குது. 10 நாடி துடிக்குதா? ஆமா அந்த கை காமி குடு 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 அந்த கை. ஐயோ ஏய் இருடி. அந்த கையில நாடியே துடிக்கலடி. அப்ப பாடி ஆயிடுச்சா? இல்லடி நீ போய் வைத்தியரை பார்த்துட்டு வா. நீ வாந்தி எடுக்கறீல. அவர் ஒருத்தர். ஏய் அடியான குப்பை தொட்டியா? ஆலோலம் சோ ஆலோலம். என்னடி இப்படி வயிறு வீங்கி போய் வந்திருக்க? ஏய் என்ன குடும்பத்தோட என்னடி உடம்பே ஆடுது? உள்ளக்கே 10 நாடி துடிக்குதுங்கல்ல. ஆமா ஒரு நாளைக்கு ஒரு உள்ள 10 உள்ள அடக்குறாங்க. என்னடி சொல்ற? ஆமா சரி வைத்தியட்ட போனியா? ஆமா போனமா. என்ன சொன்னாரு? விரல விட்டு பார்த்தாரு. ஏய் நான் மாட்டி டாக்டர்டா போனே. எண்ணி பார்த்து 32 42 மாசம் இருக்கு. 10 மாசம் நான் எடுவட்டு சிரிக்கி. ஆமா ஒரு பிள்ளைக்கு 10 மாசமா? இதுல 10 உள்ள நடக்குது. ஐயோ குதிக்குறாங்க. ஏய் பிள்ளைய கொன்றாத. அம்மா நீங்க ஆடுங்க. நானே ஆடணும். சரி வைத்தியட்ட போன். ஏய் அடி பிள்ளடி எரும மாடு. ஏய் எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த அண்ணனுக்கு கூட தான் ரோசா வருது. சத்தியமா அவனுக்கு புள்ள பிறக்குதுன்னா நான் மருந்தை குடிச்சு குளோஸ் பண்ணி விட்டுருவேன். என்னடி சொல்ற? ஏண்டி முகரே பாரு முகரே. ஏண்டி நல்லபடியா அவ வேணா கிட்டவனா இருக்கலாம். இங்க பாரு பொறக்கற உள்ள நல்ல புள்ளையா பக்கம். நான் என்ன சொல்றேன்னா என்னம்மா நல்லபடியா பிள்ளைய பெத்து எடுக்க வேண்டியது உன் கடமை. ஆடி பாடி வேலை செஞ்சா பிறக்கிற பிள்ளை சோபரசமா பிறக்க போதுமா? போட்டு தாக்கு. அப்ப வந்து ஆடி பாடி வேலை செஞ்சா குடுத்துறோமா ஆட்டி. அப்படியா? புள்ள வரந்துருப்பா. ஆலோலம் சோ ஆலோலமே. ஏய் இங்கரு இந்தடி என் பிள்ளை ஏதாவது பண்ணுன எரும மாடு. ஏய் அட எரும மாடு உள்ள இருக்குதே சீமை எரும மாடு மாதிரி தான் இருக்கு. ஏய் ஹலோ
எரும மாடு உங்களை நம்பி நான் இந்தாடி. வாங்க விளக்கமா தடி வாங்க. ஏய் என்னடி சொல்ற ஏய் உன் புள்ள அந்த பாரு அந்த பக்கமா திரும்பி இருக்காண்டி. என்னது இது கோயில் யானைக்கு மூலம் தந்த மாதிரி? என்ன கோயில் யானைக்கு மூளை வந்த மாதிரி? ஏய் ஏய் என்னடி ஊர் சித்து வேலுக்கு உண்டானது. ஏய் திருப்பிடிமா ஏய் அப்பனா நாடாக்காரனுக்கு பிறந்தது. பிள்ளைய கொன்றாத. மாசமா இருக்கனா ஓதம் திசா தெரியலடா. ஆலோலம் சோ ஆலோலமே. என் பிள்ளைய கொல்லுட்ட ஏண்டி? ஏய் இந்தாடி அது இல்லு. ஐயா ஐயா ஏப்பா கால சுத்துற பாம்படா. ஐயா ஐயா என்னடி புள்ள முட்டை போட்டுருக்கு? இல்ல அவசரத்துல கற்பப்பை எடுக்க வேண்டாங்க. எடு கர்ப்பப்பையோ. ஏய் எடுவட்ட முண்டை. என்னடி அம்மா நல்லா இருக்கீங்க? யார் மனசையும் புண்படுத்திருக்கா இல்ல? கொஞ்ச நேரம் ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் தான். என்னை பெத்த ஆத்தாக்கா மன்னிச்சுக்காங்க தான், உங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதே தான். ஏன்னா பிரசவ வழி என்ன போயிட்டு அடி அடி வாங்கிரு ஆளை பாரு நல்லா. இருமா புள்ள முட்டை போட்டுக்க அழகா போய். ஆலோலம் சோ ஆலோலமே. எத்தனை ட்ரெஸ் தான்? ஐயோ எத்தனை ட்ரெஸ் தான் வச்சிருக்க உள்ள? நிறைய கிடக்கு. ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துக்கனே வந்திருக்க? நான் என்னமா ஆசைப்படுத்துறேன்? இருங்க. என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க நீங்க? இந்தாம்மா ஆ? பொண்டாட்டியை வளர்க்கறது இல்ல, அது புள்ள. அவரை மட்டும் கேட்காதீங்க, 4 பேருக்கு புருஷங்க தான். அடச்சி அதுவே பத்தாது. மாசத்துக்கு 30 நாள் 30 புருஷன் வேணும். ஆமா மரியாதையா போயிரு கொளுத்தி புடிய கொளுத்தி. ஆலோலம் சோ ஆலோலமே.